ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரெண்டியர்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபஜ்ஜி அண்ட் டேஸ்டியான ப்ரௌனி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் வீடியோவில் போய் பார்க்கலாம். ப்ரௌனி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மைதா தேவை. மைதா வந்து 90 கிராம் அளவு எடுத்துக்குவோம். அடுத்து ப்ரௌன் சுகர் தேவை. ப்ரௌன் சுகர் வந்து 50 கிராம் அளவு. ஒயிட் சுகர் வந்து 150 கிராம் அளவு எடுத்துக்கிறோம். இதான் வந்து நம்ம இனிப்பு டேஸ்ட்டுக்கு. அடுத்து பட்டர் வந்து 60 கிராம் அளவு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு 3 மீடியம் சைஸ் எக் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட் பார்த்திங்கன்னா 150லேருந்து 160 கிராம் அளவு எடுத்துக்கலாம். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து டார்க் சாக்லேட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகருங்களா அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்குவோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரையும் சாக்லேட்டையும் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்குவோம். அது வந்து டபுள் பாய் மெத்தடில் வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக அடுப்பில் வச்சு எடுக்கும்போது அது கருகிரும். அதனால் இது மாதிரி யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மைதா, அதை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம சலிச்சு எடுத்துக்குவோம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக உடச்சி ஊற்ற வேணாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சுகரும் ப்ரௌன் சுகரும் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ளஃபி ஆகணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. சர்க்கரை வந்து கரைஞ்சா போதும். அடுத்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரையும் சாக்லேட்டையும் வந்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் சுகரோட. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சலிச்சு வச்சுருக்க மைதாவை இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் கூடாது. நல்லா ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பேனில் பண்ண போகிறோமோ அந்த பேனை எடுத்து அதில் நெய் தடவி வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து பேக்கிங் பேன் இல்லை, அதனால் நான் இதில் எடுத்துருக்கேன். அடுத்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து இந்த பேனில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா டேப் பண்ணிடுங்க. அடுத்து வந்து ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா சுற்றி இது பண்ணி விட்டிங்கன்னா அதில் ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது ரிமூவ் ஆயிரும். நான் இதுக்கு மேலே எனக்கு சாக்லேட் தேவைப்பட்டனால நான் சாக்லேட் வச்சுருக்கேன். நீங்கள் சும்மாவும் பண்ணலாம். சாக்லேட் வைக்கணும் அவசியம் கிடையாது. நான் டைரி மில்க் எடுத்து அதை வச்சுட்டு அப்புறம் டார்க் சாக்லேட் கொஞ்சம் வச்சேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா சும்மாவே பண்ணலாம். இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், குக்கரில் நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஓவன் என்கிட்ட இல்லை, நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் வந்து அடியில் கல்லுப்பு போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் ஆரம்பிங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிரும். இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில்